காதலிக்கிறவர் அவர். லவ் அப்படின்னா அன்பை கொற்றவர். நீ கிட்டக்க போயிட்டு முதல்ல போயிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றதெல்லாம் இல்லை, கட்டி பிடிச்சவர். அவரோட ஹக்கு இல்லாம யாருமே அங்க இருந்தவா இருந்தது கிடையாது. ராமமூர்த்தின்னு ஒரு மாமா, அங்க அவரோட சிஷ்யனாவே இருந்தார் அவர். ராமமூர்த்தின்னு பிள்ளவர். அவர் வந்து என்கிட்ட நிறைய சொல்லும் போது, குருஜி இந்த மாதிரிலாம் அவரோட பையன் எனக்கு சிஷ்யனா இருக்கான். ராமமூர்த்தியோட பையன் வந்து நம்ம கூட இருக்கார். அவர் சொல்லுவார், பாபா எப்படி உங்களுக்கு தெரியும் என்ன கேட்கும்போது நான் சொல்லுவேன், எனக்கு என்னோட அத்தை இருக்கா, என்னோட கல்யாணி அத்தைன்னு, என்னோட அப்பாவோட தங்கச்சி. அவ பைத்தியம், பாபானா அவ்வளோ பைத்தியம். நான் என்ன பண்ணுவார்னா, முன்னாடியெல்லாம் நம்மளுக்குன்னு தோணும்ல, பாடசாலை இருக்கிற போது இவர் சும்மா மேஜிக் பண்ணுறார், லிங்கத்தை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா நம்மளும் சொல்லியிருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. எப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று தப்பாக தான் தோணும், ராங்காக தான் தோணும். நம்ம ஒரு விஷயத்துக்கு உள்ளே போயிட்டே இருப்போம், ரோடு போடுவோம், போயிட்டே இருப்போம். தடுக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ரோட்டில் நடக்கிற பரியந்தும் அந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்கா தெரியாமல் நம்ம பாட்டு போயிடுவோம். அங்கே குண்டும் குழியும் இருக்குன்னு சொல்கிறவர் தான் பாபா.